அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பேசும் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. இந்த தேர்தலையொட்டி பார்த்தீங்கன்னா, பல கட்சிகளும் தங்கள் கூட்டணிகளையும், தங்களோட கட்சி உறுப்பினர்களையும் நல்லா வலுப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப புதிதாக தோன்றியிருக்கக்கூடிய தாவக கட்சியும் சிறப்பு கூட்டங்களை எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. இது மட்டும் கிடையாது பார்த்தீங்கன்னாக்கா, சமூக ஊடகங்கள்லையும் சரி, பல இடங்கள்லையும் சரி, ஒருவரை ஒருவர் தாக்கி பேசுவதாக தரக்குறைவான வார்த்தைகளை பேசி அரசியலையே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாக்கடைன்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்றது மாதிரியே இப்போ பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு நாற்றப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நாற்றப்படுத்துபவர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா சொல்ல போனீங்கன்னா, ரொம்ப நாறுதுன்னு சொல்றோம், நாத்தம். இந்த நாத்தத்துக்குள்ளார இருக்கிறவர்கள் எப்படி நாட்டை நல்வழிப்படுத்துவார்கள்? நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படி நல்லதை நடத்துவார்கள்? நல்லதை நினைக்கப் பெறுவார்கள்? என்ற கேள்வி பார்த்தீங்கன்னா, எனக்கும் இருக்கு. பார்த்துக்கிட்டு இருக்க பலருக்கும் இருக்கும். ஒரு சிலர் வெளிப்படையா சொல்றாங்க, ஒரு சிலர் சொல்றது கிடையாது. இப்ப அந்த வகையில பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கட்சி துவக்கத்துல இருந்தே பார்த்தீங்கன்னாக்கா, சரியா இருந்திருக்கா? இல்லையான்னு பல கட்சிகளோட அடிப்படைகளை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னாக்கா, பல பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நம் மூதாதையர்கள்லாம் சரிவர அத தெரிஞ்சுக்காதனால தான் பார்த்தீங்கன்னா, சில கட்சிகள் மட்டும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிராண்டடாவே இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இது உங்க ஒப்பன் பார்த்தது, உன் பாட்டன் பார்த்தது, முப்பாட்டன் பார்த்தது. நான் என் கட்சியில இருக்கிறேன், என் மகன் இருப்பான், என் பேரப்புள்ள இருப்பான், எங்க அப்பா இருந்தது, என் தாத்தா இருந்ததுன்னு சொல்லிட்டு, இப்படிதான் பார்த்தீங்கன்னாக்கா, பலர் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நீங்க என்ன பண்ணுனீங்கன்னு கேட்டாக்கா, கிடையாது. என்னோட முப்பாட்டர்கள், என்னோட வாரிசுகள் எல்லாமே செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் இப்ப பல கட்சிகள் சொல்லிட்டு இருக்குது. அதன் அடிப்படையில தான் பார்த்தீங்கன்னாக்கா, பலரும் தேர்தலில் நின்று வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. இப்ப புதுதாக உள்ள வர்றவங்க, இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா, இப்ப படிப்படியா தான் ஓரளவு வாக்குகள் பெற்று இப்பதான் பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கு ஒரு நிலையான சின்னத்தை பெற்றிருக்கிறார்கள். இதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, போன தேர்தலில் விஜய் அவரோட படம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா, மைக்க கையில் எடுக்கட்டுமா, கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணட்டுமான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. அந்த பாட்டுக்கு கூட அவங்க சொல்லியிருப்பாங்க, அண்ணனே சொல்லிட்டாப்ல, எங்களுக்கு தான் மறைமுகமா ஆதரவு கொடுத்துருக்காரு. எங்க சின்னத்தை தான் கரெக்டா பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய அதே மைக்கை தான் அங்கேயும் காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாம் விளம்பரம் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, விஜயை காரி கழுவி துப்பிட்டு இருக்கிறாங்க. அது அடுத்த பிரச்சனை. இதுக்கு முன்னாடி இதோட முன்னோடிகள்லாம் பாருங்க. இப்போ காங்கிரஸ் பீரியட்ல பாத்தீங்கன்னாக்கா, ஒரு எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு நிகழ்வு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எமர்ஜென்சி பீரியட்னு சொல்லுவாங்க. இந்த எமர்ஜென்சி அவசர நிலை இது எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, அம்மையார் இந்திரா காந்தி மேல ஒரு வழக்குல தீர்ப்பு வந்திருந்திருக்கு. அவங்கள கைது பண்ணணும்னு சொல்லி, அதுல இருந்து அவங்க தப்பிக்கிறதுக்காக தான் அப்போ பாத்தீங்கன்னா, இந்த எமர்ஜென்சி பீரியட கொண்டு வந்திருக்கதாக சொல்லி பல செய்திகள், பல இணையதளங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இதுக்கு உண்டான ஆதாரங்கள் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா, தான் மேல தான் வெற்றி பெற்றத ஏத்துக்காம, அதுக்கு பாத்தீங்கன்னா, அந்த கட்சியில உள்ளவர்களே பாத்தீங்கன்னாக்கா, அலகாபாத் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடர்ந்திருக்காங்க. அந்த வழக்கின் தீர்ப்புல தான் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா, அவங்கள அவங்களோட வெற்றி செல்லாதுன்னு அறிவிச்சு அவங்கள கைது பண்ண சொல்லி கொடுத்துருந்துருக்காங்க. அதுக்குள்ளார பாத்தீங்கன்னா, இந்த எமர்ஜென்சி பீரியட இவங்க பிரகடனப்படுத்தியிருக்காங்க. இதுதான் காங்கிரஸ் ஆரம்பம். அந்த காங்கிரஸ் கட்சியில இருந்து, அதாவது பாத்தீங்கன்னாக்கா, பல பிரதமர்கள், அதாவது பாத்தீங்கன்னாக்கா, ஒரு கட்சியின் செல்வாக்கா இருந்தவர், ஒரு கட்சியை தலைமை பண்புல தலைமைய நிர்வாகம் பண்ணவர். அப்படிதான் பாத்தீங்கன்னா, நம்ம தமிழகத்தை சார்ந்த முன்னாள் முதல்வர் காமராஜர் ஐயா. ஏன்னா காமராஜர் அவர்கள் ஐயான்னு சொல்லலாம், தவறே கிடையாது. யாரையும் ஐயான்னு சொல்லணும்னு சொல்றாங்க. இவங்களெல்லாம் தாண்டி ஒரு நல்ல மனிதர் அப்படின்னா அவர் காமராஜர் ஐயாவை நாங்க ஐயானே கூப்பிடலாம். அப்படிப்பட்டவரும் சில கட்சி நிர்வாகிகளுமே பாத்தீங்கன்னா, ஒரு கட்சியில இருந்து பிரிஞ்சு வந்திருக்காங்கன்னா அது காங்கிரஸ்ல இருந்து. எதனாலன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த குடும்ப அரசியல், அதாவது பாத்தீங்கன்னாக்கா, நேருவுக்கு அடுத்ததா அவரோட மகள் இந்திரா காந்தி
பிரைம் மினிஸ்டரா வர்றது அவங்க வந்துட்டு யாருமே வந்துட்டு அதை ஏத்துக்கல அந்த நேரத்துல. அதனாலதான் பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்து பல கட்சிகள் வந்து பிரிவு பெற்றிருக்கு. இது அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த காங்கிரஸ்லயே பாத்தீங்கன்னா அவங்க குடும்ப அரசியல் தான் நடந்திருக்கு. இந்திரா காந்திக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட அது ராஜீவ் காந்தி. இப்ப அதுக்கப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா தான் வந்துட்டு வாரிசு கிடையாதுங்க அந்த கட்டத்துல. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தி அவங்களோட மனைவி வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம நாட்டை சார்ந்தவர்கள் கிடையாதுங்கிறதுனால அவங்கள வந்து பிரதமர் கேண்டிடேட்டா நிறுத்த முடியாத ஒரு சூழல். எல்லாமே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்திருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்த தலைவர்களை வந்துட்டு அவங்க பிரதமரா கொண்டு வந்தது. இது வந்து மறுக்க முடியாத உண்மை. இது எல்லோருக்குமே தெரியும். நான் ஒன்றும் புதிதாலாம் சொல்லல. ஆனா தமிழகத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னாக்கா அதிமுகவுல வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி வாரிசு அரசியலுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. ஏன்னா வாரிசுங்கிறது இல்லாம போயிடுச்சு. அதாவது பாத்தீங்கன்னாக்கா அதிமுக ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டு முதலமைச்சரா இருந்திருக்கிறாங்க. அவருக்கு அடுத்த பாத்தீங்கன்னாக்கா அவரோட மனைவி சிறிது காலம் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அதிமுகவுல முன்னோடிகள் ஒரு சிலர் இருந்திருக்காங்க. இதெல்லாம் இல்லாம அதுக்கு அடுத்தபடியா அம்மையார் ஜெயலலிதா வந்ததுக்கு அப்புறம் வேற யாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல்வர் கேண்டிடேட்டா, அதாவது பாத்தீங்கன்னா இந்த பொதுக்குழுல கூடி தீர்மானம் எதுவுமே கிடையாது. கடைசி வரைக்கும் அவங்க சாகிற வரைக்கும் அவங்க மட்டும்தான் வந்துட்டு முதல்வரா இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்துட்டு சில ஊழல் வழக்குல வந்துட்டு போயிட்டு வரும்போதெல்லாம் இடையில வந்துட்டு ஒரு டம்மியா வந்துட்டு ஒருத்தரை வந்துட்டு முதல்வரா நிறுத்தி இருந்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேயோட ஒரு இது. ஏன்னா தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா கடந்த 69க்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்லாவுமே வந்துட்டு இந்த 2 கட்சிகள் மட்டும்தான், டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கே, இவங்க மட்டும்தான் முதல்வரா இருந்திருக்கிறாங்க. வேற எந்த கட்சியை சார்ந்தவர்களும், அதாவது வந்து காமராஜர் அவர்களுக்கு அடுத்ததா வேற எந்த கட்சியை சார்ந்தவர்களும் வந்து முதல்வரா கிடையாது. இந்த 2 கட்சிகளை சார்ந்தவர்கள் மட்டும்தான் முதல்வரா இருந்திருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு அடுத்தபடியா தான் வந்து இப்ப திமுகன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த திமுகவுல முதல் முறையா வந்து பாத்தீங்கன்னாக்கா, அதாவது பாத்தீங்கன்னாக்கா தென்னாட்டு பெர்னாட்ஷா அப்படின்னு சொல்றவரு நம்ம சிஎன் அண்ணாதுரை அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்சியை நிறுவனது. அதுல முதல்வராக இருந்தவரும் அவர்தான். அதாவது மெட்ராஸ் மாகாணம்ங்கிறது அந்த மெட்ராஸை வந்து தமிழ்நாடுன்னு வந்துட்டு அதை மாத்தினது. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே மொழிவாரி மாகாணங்களா பிரிக்கப்படும் பொழுது தமிழ்நாடு இப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளார எந்த ஒரு மாநிலத்துக்கும் நாடு என்ற ஒரு அங்கீகாரமா இருக்காது. அது வந்து தமிழுக்கு மட்டும்தான் வந்து ஒரு சிறப்பு அங்கீகாரம். அதை பெற்று தந்தது சிஎன் அண்ணாதுரை அவர்கள். அது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல அவர் இறப்புக்கு பிறகு வந்து இருந்தவர் யார் இருந்தாலுமே எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னாக்கா இப்ப இருக்கக்கூடிய இந்த வாரிசு அரசியல்ங்கிறது உள்ள வருது. அதாவது நீங்க அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தை பாத்தீங்கன்னாக்கா அண்ணாதுரைக்கு அப்புறம், அதாவது அந்த முக்கியமான ஒரு நபர் இருந்திருக்கிறார். அந்த நபர் கடைசி வரையும் இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இந்த இப்ப இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின், அவருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவரோட தந்தையார் மு. கருணாநிதி அவர்கள், இப்படி இவர்களோட வந்துட்டு அரசியல் உள்ள வருது. இதுக்கு முன்னாடி இருந்தது மாதிரி வந்துட்டு அந்த குடும்ப அரசியல்ங்கிறது இங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப ஏன்னா கட்சியில வந்துட்டு மூத்தவர்கள்ங்கிற போது இவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க தான். ஏன்னா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு திடீர்னு அரசியலுக்கு வருவீங்களான்னு வந்துட்டு பிரஸ் மீட்ல கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே இணையத்துல இருக்கு ஆதாரம். அப்ப வந்துட்டு அதெல்லாம் நான் வரமாட்டேன். ஜஸ்ட் அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா பாலிடிக்ஸ்ங்கிறது வந்து சும்மா அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருப்பாப்புல. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அமைச்சர் போஸ்டிங் வந்துட்டு அவருக்கு தர போறாங்கன்னு சொல்லிட்டு அப்ப கேட்கும்போது அதெல்லாம் கிடையாது, கட்சியில மூத்தவர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க, தலைவர் வந்துட்டு அவரோட மகன்கிறதுனால எனக்கு தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆதாரம் வந்துட்டு அனைத்து சமூக ஊடகங்கள், செய்தி ஊடகங்கள்ல இது வந்திருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா அவர் அமைச்சர் ஆக்கிட்டாங்க. நன்றி. அமைச்சர் ஆக்குனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அடுத்தது அவரை வந்து துணை முதல்வராக கொண்டு வராங்க. இப்ப இந்த துணை முதல்வருங்கிறது வரும்போது இது வந்து மன்னராட்சி அப்படிங்கிற மாதிரி வந்துகிட்டே இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா மன்னராட்சியில தான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மன்னர் இருக்காருனாக்கா அடுத்த வாரிசு அவங்க பசங்களுக்குள்ளாரே வருவாங்க. இப்படிதான் போயிட்டே இருக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ராஜராஜ சோழன் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அவங்க வாரிசு அடுத்தடுத்தது அப்படியே தான் வந்துட்டு மன்னர்களாவே இருந்திருப்பாங்க. இல்லைன்னா வந்துட்டு அவங்களதுல முக்கியமான பொறுப்புகள்ல இருந்திருப்பாங்க. இதே தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த திமுக அரசியலும் நடந்துகிட்டு இருக்குது. இது ஒரு பக்கம். 2வது பாத்தீங்கன்னாக்கா கடந்த, அதாவது
அதிமுக ஆட்சியில வந்து திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது இதே கரூர்ல அதாவது பாத்தீங்கன்னாக்கா இப்ப அமைச்சர் பதவியில இல்லாத திரு செந்தில் பாலாஜி அவர்களை வந்து பாத்தீங்கன்னாக்கா மிகவும் தரக்குறைவாக பேசியவர் இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் தான். இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆதாரம் அனைத்து சமூக ஊடகங்கள்லயும் இருக்கு, அனைவர் கைகளிலுமே இருக்கு. அப்படிப்பட்ட அதே செந்தில் பாலாஜி கைதின் போது அவருக்கு வந்து மிகவும் மன உளைச்சலை கொடுக்குறாங்க இந்த இடி அப்படின்னு சொல்லிட்டு பேசியது நமது முதல்வர். இப்ப ஆட்சியில இருக்கக்கூடிய இதே முதல்வர் தான். இதுவும் பாத்தீங்கன்னா ஆதாரம் வந்து அனைத்து ஊடகங்கள்லையும் இருக்கு, அனைவர் கைகளிலும் இந்த ஆதாரம் இருக்கு. இதுவும் நான் வந்து நானா எதுவும் திரித்தோ சொல்லவில்லை, இது உண்மை. இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா ஒரு சிலர் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா திரு மக்கள் நீதி மையத்தோட தலைவர் நடிகர் கமலஹாசன் அவர்களும் இப்ப வந்து எம்பியா இருக்காங்க, மாண்புமிகு எம்பி அப்படிதான் சொல்லணும். இப்ப அவரும் பாத்தீங்கன்னாக்கா இந்த குடும்ப அரசியலை எதிர்த்து தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு பிரச்சாரம் பண்ணாரு. கட்சி ஆரம்பிச்சு வந்ததும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் டிவி எல்லாம் போட்டு உடைச்சது, ஊழலுக்கு எதிராக வர்றேன்ட்டு. அப்படிப்பட்டவர் இப்ப அதே கட்சியில ராஜ்யசபா எம்பி வாங்கியிருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா மக்களவையில ஒரு தொகுதியில நின்று ஜெயிச்சு வாங்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் எலெக்ஷன்ல நின்றுருக்காங்க, ஜெயிச்சு வாங்கல. இதே தான் வந்து பாத்தீங்கன்னா பல கட்சிகளும் இப்ப ஒரு விடுதலை சிறுத்தைகள் எடுத்துங்க, அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எலெக்ஷன்ல நிக்கிறாங்க ஒரு கணிசமான அவங்க வந்து தொகுதியில வின் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு கூட்டணிக்குள்ளார பிரச்சனை கிடையாது. ஒரு சில கட்சிகள் அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் வர்றதுக்கு முன்னாடி பதவிக்கு வரணும், ஒரு வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு எம்பிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஈஸியா வரக்கூடியது. எலெக்ஷன்லாம் நிக்க வேணாம், எங்கேயும் போயிட்டு வந்துட்டு கேன்வாசிங் பண்ண வேணாம், அலைய வேணாம். இப்ப இத்தனை எம்எல்ஏ இருக்காங்கன்னா அத்தனை எம்எல்ஏவுக்கு ஒரு எம்பின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குறிப்பிட்டதை கொடுக்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்துடலாம்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இது இங்க மட்டும் கிடையாது, பிஜேபிலையும் வந்துட்டு இதே வேலையில தான் நடந்துட்டு இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னாக்கா அடிப்படை எங்க இருந்து ஆரம்பிக்குது பாத்தீங்கன்னா அரசியலை பொறுத்த அளவு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா மக்களுக்கு சமூக பணியோ ஒரு நல்லதோ செய்யணுங்கிற எண்ணத்துல வர்றாங்களா இல்லையான்னு தெரியல. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே அமைச்சரா இருந்த திரு பொன்முடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஓசின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்துட்டு சொல்லியிருந்திருப்பாப்புல. அதை வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதை சும்மா பேசுனது அதை வந்துட்டு பெருசா எடுத்துக்க வேணாம்னு சொல்லிட்டு அவரே வந்துட்டு சில செய்தி ஊடகங்கள்லையும் பேசியிருப்பாப்புல. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த மதம் சார்ந்து வந்து இழிவா பேசினான்னு சொல்லிட்டு தான் பெண்களை இழிவாக பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கட்சியில இருந்து அவரை வந்துட்டு இது பண்ணியிருந்தாங்க. அந்த மாவட்ட செயலாளர் பதவியும் எடுத்திருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே அவருக்கு வந்துட்டு திரும்பவும் மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இது கட்சியோட வந்துட்டு ஒரு உள்கட்டமைப்பு, அவங்களோட செயல் அவங்க செஞ்சுக்கிறாங்க, தவறே கிடையாது. ஆனா மக்களை அதாவது பெண்களை வந்து இழிவா பேசுனாங்கிற ஒரு காரணத்துக்காக நிக்கினவங்க இப்ப திடீர்னு வந்துட்டு இது பண்ணும்போது இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா ஒரு அதாவது ஒரு சமூக வெளியிலையும் ஒரு பொது வெளியிலையும் இருக்கக்கூடியவர்கள், ஒரு சமூக பொறுப்புல இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு தவறான விஷயத்த பேசிட்டு திரும்ப வந்துட்டு மன்னிப்பு கேட்டாலோ இல்ல வந்துட்டு அது நாளானாலும் அவங்கள வந்துட்டு மன்னிச்சு ஏத்துக்கிறீங்கன்னா அப்ப நாட்டுல செய்யக்கூடிய குற்றவாளிகளையும் சரி, குற்றங்கள் ஏற்பட காரணமானவங்களையும் சரி, பொதுமக்களை சொல்றேன், அவங்களையும் அதே போல மன்னிச்சு இது பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜெயிலுங்கிறதும் கிடையாது, காவல்துறைக்கு வேலையும் கிடையாது. இது மாதிரி வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்க வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு மன்னிப்பு கொடுத்துடலாம், பேசுனதெல்லாம் வந்துட்டு மறந்துடலாம்ங்கிற கதையா கொண்டு போயிடலாம். இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இப்ப வந்துட்டு இந்த கட்சி சார்ந்ததா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மீட்டிங் போடணும்னாக்கா வந்துட்டு இத்தனை பேர் வந்துச்சுன்னா இவ்வளவு லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு இப்ப நெறிமுறைகளும் வழிமுறைகளையும் வகுத்திருக்கிறார்கள் என்று பல ஊடகங்களையும் செய்தி வந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கட்சியால இது மாதிரி மீட்டிங் நடத்தணும்னா அவங்க கிட்ட அந்த பணம் இருக்காது அப்படின்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா பல கட்சிகளும் இப்ப பொங்குறாங்க. ஏன் கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளே வந்துட்டு அதை மறுப்பு தெரிவிக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த திரள் நிதி வாங்கிக்கிட்டெல்லாம் வந்துட்டு கூட்டணி இது கூட்டம் நடத்துறவங்க வந்து வர்றதே 5 லட்சம் தான். இதுல நம்ம கூட்டத்துக்கு ஒரு 2 லட்சம் போயிருது, 2 லட்சத்தை இவங்க பிடுங்கிட்டாங்கன்னா நம்ம வீட்டுக்கு எப்படி எடுத்துட்டு போறோங்கிற ஒரு ஆதங்கமும் அவர்களுக்கு இருக்கலாம். ஒரு சிலருக்கு நம்ம கூட்டம் போடுறதே ஏதோ 5 10 கிடைக்கணும் தான்,
இவங்க அதையும் தாண்டி கேட்கறாங்கன்னா நம்ம எதுக்கு கூட்டம் போட்டுக்கிட்டுங்கிற அந்த ஆதங்கமும் இருக்கலாம். இதையும் தாண்டி ஒரு நல்ல செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மன்னர் ஆட்சி. எங்க கட்சி மட்டும்தான் நாங்க வந்து மீட்டிங் போடணும், எங்களை யாரும் கேட்க மாட்டாங்க, எங்க எவ்வளவு வேணாலும் நாங்க பணத்தை கட்டிக்கலாம். அந்த மாதிரி தொலைநோக்கு சிந்தனையில எதுவும் இது மாதிரி ஒரு திட்டத்தை வழிவகுத்திருக்காங்களான்னு பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இதோட முடிவு எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியல. இப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னாக்கா, இப்ப இடையில வந்துட்டு இப்ப இந்த தாவக்காவுல உள்ளவங்க எல்லாம் வந்துட்டு அது என்ன, இந்த 1000 உரிமை தொகையை யாரும் கேட்காதீங்க அப்படின்னு பேசி இருந்திருக்கிறாங்க. அதை பேசின உடனே பாத்தீங்கன்னா இப்ப இதை வந்துட்டு இது மாதிரி நீங்க வந்துட்டு எலெக்ஷன்ல ஓட்டு கேட்கும் போது முன்வைப்பீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டான விஷயம்தான். இந்த 1000 ரூபாய் பணம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி டிவிக்கேல யாராலும் கேட்க முடியாது, கேட்டா ஓட்டு போட மாட்டாங்க, உண்மைதான். ஆனா அந்த 1000 ரூபாய் இன்னும் பல பேருக்கு போய் சேரல. இப்ப ஒரு ஊருக்குள்ளார எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஒரு சின்ன பஞ்சாயத்து ஒரு 5000 குடும்பம் இருக்குன்னா அந்த 5000 குடும்பத்துல தகுதி வாய்ந்த குடும்பம்னு சொல்றது எத்தனை பேரா இருப்பாங்க? ஒரு 3000, ஒரு 2000 பேர்னு வச்சுங்களேன். இந்த 2000 பேருக்கும் முழுமையா போயிருக்கானா இல்ல. ஒரு சில குடும்பங்கள்ல பெண்களே இல்லைன்னு சொல்லி நிராகரிச்சிருக்காங்க. ஒரு சில குடும்பத்துல அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இவங்க சொன்ன அந்த அளவுகோலுக்கு மேல வருமானம் இருக்கு, கார் இருக்கு இப்படின்னு நிராகரிச்சிருக்காங்க. இப்ப இந்த நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களை எல்லாமே வந்துட்டு இப்பதான் வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆட்சியே முடிய போகுதுன்னு ஒரு 6 மாசத்துல இப்ப வாங்கியிருக்காங்கன்னா இப்ப இந்த பணத்தை இவங்க எப்ப கொடுப்பாங்க? இப்ப இந்த 4.5 வருஷமா அடுத்தவன் வாங்கிட்டு இருக்கும்போது இவங்க வாங்காம இருந்திருப்பாங்களே, இவங்க திரும்ப எப்படி இந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்கங்கிறது என்னோட நாலேஜுக்கு நான் கேட்குற கேள்வி. இப்ப எந்த கொம்பனும் வந்து கட்சியை வந்து இது பண்ண முடியாது, இதை வந்துட்டு திமுக அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு முதல்வர் பேசுகிறாங்க. வாஸ்தவமான வார்த்தை தான். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா பல ஆண்டு காலமாக ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய ஒரு கட்சி, மற்ற கட்சி மாதிரி கிடையாது. ஆனா இந்த கட்சியில இருந்து பிரிந்த பல கிளை கட்சிகள் திரும்பவும் தங்களோட ஒரு பதவிக்காகவும் தங்களோட மகன் வாரிசு பதவிக்காகவும் வாரிசு அரசியலை எதிர்த்த சிலர் அதே கட்சியில பயணிக்கிறாங்க. பேசாம வந்துட்டு இவங்க வந்துட்டு இந்த தாம் பிள்ளைக்கு வந்து ஒரு பதவி வேணும்னு சொல்லிட்டு போய் கூட்டணி வைக்கிறவங்க இவங்க கட்சியெல்லாம் கலைச்சிட்டு அதே கட்சியில, ஏன்னா தாய் கழகம் தானே, சேர்ந்துடலாம். சேர்ந்துட்டா மக்களுக்கு குழப்பம் இருக்காது, பல வண்ண கொடிகளும் பறக்காது. பல வண்ண கொடிகள் எங்குமே இருக்காது, ஒரே கருப்பு சிவப்பு மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அங்க இருந்து பிரிஞ்சவங்க தான் எல்லாமே. அடிப்படை டிஎம்கே தான். ஏன்னா எல்லா கட்சியிலையும் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், இப்ப அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோட அதை சார்ந்து அதை தழுவிய கட்சி. அதனாலதான் முன்னாடி வந்து அண்ணாவை தூக்கி வச்சுட்டாங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு இப்போ தேமுதிகவும் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா தேசிய முற்போக்கு திராவிட கழகம். எல்லாத்துலேயும் பாருங்களேன் அந்த திராவிடர்கள தான் கொண்டு வந்து இது பண்ணியிருப்பாங்க. இதை இப்போ மதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற என்ன ஆமாம் திராவிட முன்னேற்ற கழகம் மறுமலர்ச்சி. அது முன்னாடி வந்து மறுமலர்ச்சியை கொண்டு வந்து உள்ள வச்சிருக்கிறாங்க. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த திராவிடர் கழகங்களையே வந்துட்டு பல கட்சிகளும் வந்துட்டு அதை தான் வந்துட்டு வலியுறுத்துகிறாங்க. இப்போ இந்த திராவிடர்கள்னா யாரு? தென் திராவிட நாடுகள்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு, கேரளம், கர்நாடகம், தெலுங்கு இந்த இது எல்லாமே சேர்த்து தான் வந்து தென் திராவிட நாடுகள்னு சொல்றாங்க. ஆனா இந்த திராவிடத்தை மற்ற மாநிலங்கள்ல பேசுறாங்கன்னாக்கா கிடையாது. திராவிடத்தை வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் வளர்க்குறாங்க, தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேசுறாங்க. இப்ப மற்ற மாகாணங்கள், அதாவது மற்ற மொழிவாரி மாகாணங்கள்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அந்தந்த தாய்மொழியை தான் வந்துட்டு முதன்மைப்படுத்துறாங்க. ஆனா இங்க மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தமிழை முதன்மைப்படுத்தாம இந்த திராவிடம்ங்கிற ஒரு சொல்ல வந்துட்டு அதிகமா முன்வைச்சுக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கிறதுல அண்டை மாநிலத்துல இருந்து வந்து குடியேறியவர்களோ அங்கிருந்து இங்க வந்து தொழில் பண்றவங்களோ தான் அதிகமா இருக்கிறாங்க. இங்க வந்து தமிழ் மொழி பேசுறவர்கள் ஒரு நிலையான வருமானத்திலயோ இல்ல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தின் உயர் அதிகாரிகளாகவும் இங்கு இருப்பவர்கள் எண்ணிக்கை குறைவுதான்.
இங்க நீங்க வந்துட்டு இது எல்லாருக்குமே தெரியக்கூடியதுதான். இப்போ ஒரு ஒரு பெரிய ஒரு நகரமே இருக்குதுன்னா, அந்த நகரத்துல வந்துட்டு ஒரு 100க்கணக்கான ஒரு கம்பெனி இருக்குதுன்னா, அதுல 50க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் தமிழ் பேசுபவர்கள் வைத்திருப்பது கிடையாது. வேற மொழி பேசுறவர்கள் தான் வச்சிருக்காங்க. வேலைக்கு ஆள் வச்சிருக்கிறதும் வேற மொழிக்காரங்கள தான் வச்சிருக்கிறாங்க. இப்ப திருப்பூரை எடுத்துக்கிட்டீங்கன்னாலே, திருப்பூர்ல வந்து வேலை பார்க்குறவங்க முக்காவாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வட மாநிலத்தில உள்ளவங்க தான். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊருக்காரவங்க இந்த சம்பளத்துக்கு வேலை பார்க்க மாட்டேன். இவ்வளவு மணி நேரம் தான் வேலை பார்ப்பேன். எப்படி? இவங்க வந்து ஒரு ரூ. 500 வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்ற வேலைக்கு அவன் ரூ. 350 வேலைக்கு வர்றான். இப்ப யாருக்கு நட்டம்? வேலை இல்லை, வேலையில்லா திண்டாட்டம் அப்படின்னு இவங்க வந்துட்டு கொடி பிடிச்சிட்டு, ஏன் அவனுக்கு அந்த ரூ. 350 பத்தும்போது உனக்கு ஏன் இந்த ரூ. 500 கேட்குற? அங்கேருந்து இங்க வந்து வேலை பார்க்குறான். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, சுரண்டல். இவனுக்கு வந்து தேவை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் ஏதோ விலையேற்றங்கிறது மாதிரியே. இப்ப இந்த கோயம்புத்தூர்ல வந்துட்டு ஒரு சம்பவம் நடந்தது. இப்போ ஒரு பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்கிறாங்க. இந்த பாலியல் வன்புணர்வு பண்ணவங்கள வந்துட்டு காவல்துறை வெகு தீவிரமா வந்து பார்த்தீங்கன்னா, தேடுதல் வேட்டையில அவங்கள சுட்டு பிடிச்சிட்டாங்க. காவல்துறைக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு நாள் கூட கிடையாது. அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தவறு செய்தவர்களை சுட்டு பிடித்திருக்கிறார்கள். இது மாதிரி இதுக்கு முன்னாடி எந்த பெண்ணுமே கற்பழிக்கப்படல. அப்பெல்லாம் யாரையுமே சுட்டு பிடிக்கல. காவல்துறை தவறாலன்னு சொல்லல. ஏன் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பாகுபாடான ஒரு செயல். இப்ப துரிதமா செய்தது மிகவும், மிகவும், மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு நிகழ்வு. இத வந்து எல்லார்ட்டயும் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த பாலியல் வன்புணர்வு நடந்திருக்காது. இதுக்கு முன்னாடி வந்துட்டு இது ஒரு 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 பச்சை குழந்தைய வந்துட்டு பாலியல் வன்புணர்வு பண்றதோ, இல்ல கல்லூரிக்கு செல்பவர்களை பண்றதோ, அவர்கள் எல்லாம் இது மாதிரி சுட்டு பிடிச்சிருந்தீங்கன்னா, இதோட பின்தொடர்பு நடக்காது. இதுக்கப்புறம் நடக்காது. இதற்கு மூல காரணம் வந்து மது அப்படிதான் சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி அங்க இருந்த அந்த அந்த என்ன சொல்றது மதுபான கூடத்தை அந்த பார் வந்துட்டு அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடியை வேற வந்து பிடிச்சிட்டு ஆட்டியிருக்கிறாங்கன்னு சொல்லி அது ஒரு சில செய்தி ஊடகங்கள்ல தான் வருது. நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாடு ஃபுல்லா பல இடங்கள்ல இந்த மது கூடங்கள் இருக்கு. இந்த மதுவை விற்கிற நிலையங்களும் இருக்கு. எல்லா இடத்துலயும் இவர்கள் கொடி பிடித்து ஆர்ப்பாட்டம் பண்றார்களா? ஒரு சில இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வந்துட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு பசங்க வர்ற அந்த பாதை கிட்ட தான் அந்த இருக்கு. இன்னமும் நடந்துட்டு இருக்கு. ஒரு சில இடங்கள்ல அந்த கடைத்தெருவுகளை கிராஸ் பண்ணும்போது அங்க வந்துட்டு இது மாதிரி தான் வித்துட்டு இருக்காங்க. இது மட்டும் கிடையாது. இன்னும் ஒரு சில பகுதிகள்ல குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னால வித்துட்டு இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னாக்கா 12 மணிக்கு இவங்க திறக்கறாங்க. 12 மணி வரைக்கும் வெளியில வைக்கிறது. 12 மணிக்கு மேல இங்க வாங்கிக்கலாம். திரும்ப 10 மணிக்கு க்ளோஸ் பண்றாங்கன்னா 10 மணிக்கு மேல வெளியில வாங்கிக்கலாம். எங்கேயும் இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியுமா? வாங்குறாங்க, குடிக்கிறாங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னாக்கா, அரசு என்னைக்கெல்லாம் விடுமுறை சொல்லுதோ அந்த விடுமுறை நாட்கள்லயும் விக்கிறாங்க. பல பேர் மேல கேஸும் போட்டிருக்காங்க. இதையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த மதுபானத்தினாலதான் பல குடும்பங்கள் சீரழிகிறது என்று எல்லாருக்குமே தெரியும். இதை எதிர்த்து தான் விசிக ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க. இதே கூட்டணியில தான் இருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு கண் துடைப்பு நாடகம். இந்த மது ஒழிப்பு நாடகத்தை நான் உங்க கட்சியில இருக்கணும்னா நீங்க இதை வந்து தடை பண்ணுங்க. அப்பதான் நான் உங்க கட்சியில பயணிப்பேன் அப்படின்னு இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி நேரடியாகவே இப்ப நடக்கக்கூடிய இந்த திமுகவை எதிர்த்து பேசியிருக்கலாம். ஏன் பண்றது கிடையாது? இல்லைன்னா நான் எனக்கு இந்த பதவி வேணாம், நான் அந்த பதவி விட்டு வெளில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மக்கள் மேல அக்கறை இருந்தால் பண்ணிருக்கலாம். எல்லாமே ஒரு நாடகம் தான். முதல்ல சொன்ன மாதிரி தான் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது வந்துட்டு பழி சுமத்திய இதே முதல்வர் தான் அவரை தூக்கி கொண்டாடுகிறார். இதே மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப ஒரு
ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்ல ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியோ வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சமூக ஊடகங்களும் இந்த பாத்தீங்கன்னாக்கா வலைவலிகளும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா யாரு கையிலயும் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அப்ப வந்து ஸ்மார்ட் போனுங்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப ரேரு. இப்ப அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல எதை பேசுனீங்கனாலும் வந்துட்டு ஒரு செய்தி சென்றடையணும்னா வெகு நாள் ஆகும். இது இல்லாம பாத்தீங்கன்னாக்கா இந்த தினசரி நாளிதழ்கள்ல வரும். இந்த நாளிதழ்களும் எல்லார் கையிலயும் கிடைக்காது. ஒரு சிலர் வாங்கி வச்சிருப்பாங்க, ஒரு சிலர் போயிட்டு வரும்போது வந்துட்டு பார்த்துட்டு போவாங்க, அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் போன்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அடுத்த செகண்ட் ஒரு இடத்துல என்ன நினைச்சாலும் உடனே பரவிடுது. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப விஜய் வந்து நீலாங்கரை வீட்டுல இருக்காரா, பனையூர் வீட்டுல இருக்காரா, இப்படிதான் செய்தி. உடனே அவர் வெளியில வந்துட்டாரா, யூரின் போறாரா, அப்படியெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா செய்தியோ, அதாவது என்ன சொல்றது, ஊடகத்தின் அறமான்னு கேட்டீங்கன்னா அறமும் கிடையாது, ஒரு மரமும் கிடையாது. நியூஸ் எடுத்து போட்டோமா, இப்ப வந்து விஜய் ட்ரெண்டிங்ல இருக்கா, விஜய் நியூஸை போட்டோம்னா டிஆர்பி, யூடியூப்லயா இன்கம், ஓ இத்தனை லட்சம் பார்வையாளரா பார்த்துட்டாங்க, இத்தனை விளம்பரமா இவ்வளவு இன்கம். இப்ப இந்த இதுலயும் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப எந்த கட்சிக்கு எவன் காசு வாங்குறானே தெரியல. ஒரு சில கட்சிகிட்ட ஒரு சிலர் காசு வாங்கிட்டு, ஒரு சில கட்சியை பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப வந்துட்டு இவன்லாம் நல்ல தாய் வயித்துல பிறந்தானானே நம்ம கேள்வி கேட்கலாம். அந்த மாதிரி உள்ளவன்லாம் கொச்சையா பேசுறானுங்க, ரொம்ப அருவருப்பான வார்த்தைகள்ல பேசுறாங்க. இதுலயும் வந்துட்டு இன்னும் உயர்வான ஒரு செய்தி, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு செய்தியாளர், அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிறவரு. எனக்கெல்லாம் விவரம் தெரிஞ்சதுல இருந்து பாத்தீங்கன்னாக்கா அவரோட பத்திரிகைகளை பத்தி எங்க அப்பாலாம் அதிகமா வந்துட்டு அந்த பத்திரிகையை தான் வாங்கினாங்க. அந்த அதாவது பாத்தீங்கன்னா அந்த வார இதுல அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க. மிகப்பெரிய செய்திகள், மிகப்பெரிய இதெல்லாம் பாத்தீங்கன்னா எதிர்த்து இது பண்ணது. இப்ப அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து அவனை பத்தி தெரியும், அவன் ஜனநாயகன் படத்துக்கு தான் அவன் வந்து ஷூட்டிங் நடத்திட்டு இருக்கான். ஜனநாயகன் படத்தை தான் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கான். அவன் ஒரு பிண அரசியல் பண்ணிட்டு இருக்கான். அது ஜனநாயகன் படமா பிணநாயகன் படமா எப்படின்னு பேசுறாரு. இது ஒரு ஒருத்தர் மேல வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாம். இந்த அவன் இவன்கிற வார்த்தைகள் எல்லாம் வந்துட்டு அதிகம். இது வந்துட்டு வந்து ஊடகத்தின் அறமா இல்ல வந்துட்டு இது பேசுறதா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஜெயலலிதா அவர்கள் வந்து ஊழல் வழக்குல வந்துட்டு பெங்களூர் சிறையில இருந்தாங்க. இப்ப அவங்கள வந்துட்டு நீங்க வந்துட்டு அது மாதிரி பேசியிருக்க முடியுமா? மரியாதை இல்லாம பேசியிருந்தீங்கன்னா இந்த நேரம் வரைக்கும் நீங்க வந்துட்டு இருந்திருப்பீர்களா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா, எதிர்ல இருக்கிறவன் அவன் எதிராளியா இல்ல அவன் போராளியாங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்ப திடீர்னு ஏன் விஜய் வந்துட்டு வராரு? ஏன்னா இப்ப ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாங்க, விஜய் வந்து அரசியல்ல வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வரல. இப்பதான் வந்துட்டு அரசியல் வெளியில வந்துட்டு விஜய் வராரு. எதுக்கு வராரு? இப்ப நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளுக்கு ஒரு எதிரணிய, அதாவது எதிரணினாக்கா இவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கு ஒரு ஆள் வேணும். இங்க சுட்டி காட்டுறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. எவ்வளவு சுடலாங்கிறதுக்கு தான் ஆள் இருக்காங்க. அதனாலதான் இப்ப ஒரு கேம் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க மட்டுமே ஜெயிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கேம்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? ஆப்போசிட்ல ஒருத்தர் இருக்கணும். அவனும் உங்களுக்கு வலுவா டஃப் கொடுக்குறவனா இருக்கணும். அவன்கிட்ட போராடி ஜெயிக்கும் போதுதாங்க இன்ட்ரெஸ்ட் கேம்ல. ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்கு, 10 பேரும் தரமானமா ஓடும் போது ஒருத்தன் ஜெயிச்சு வந்தாதாங்க அதுல வந்துட்டு இருக்கு வெற்றி. 10 பேரும் ஓடக்கூடாது, நான் மட்டும்தான் ஓடணும். இதுல சுதந்திரம் இருக்கா? கிடையாது. சீமான் அவர்கள், அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழர்களை வந்துட்டு ஒரு முன்னுதாரணமா, தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது மாதிரியும், தலைவர் பிரபாகரன் அவர்களை வந்துட்டு அவர்களோட வழித்தோன்றலாகவும் அவர் வந்து பாத்தீங்கன்னா பேசுறாங்க, அவரோட பிள்ளைகள்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நம்ம வந்துட்டு பாராட்டப்பட விஷயம். அப்படி அவர்கள் பேசும்போது ஒரு சில நிகழ்வுகளை பாருங்களேன். இப்ப வந்து ஒரு கிறிஸ்தவ கல்லூரியிலேயோ இதுல வந்துட்டு ஒரு இது பேசியிருக்காப்புல ஒரு ஸ்டேஜ்ல. என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழனா இருந்தா எனக்கு ஓட்டு போடு,
இல்ல நீ வந்து ஒரு கிறிஸ்தவனுக்கு தான் இது பண்ணணும்னு சொன்னீங்கன்னா விஜய்க்கு ஓட்டு போடு. விஜய் எங்க ஏதாவது வந்து நான் கிறிஸ்தவன், எனக்கு கிறிஸ்தவ ஓட்டு முக்கியம்னு சொல்லி பேசியிருக்காரா? இப்படி பேசுறதுதான் நீங்க தரம் தாழ்ந்து பேசுறது. இப்ப இந்த கரூர்ல 41 பேர் இறந்தத எல்லாருமே பெரிய விஷயமா பேசுனீங்க. இப்ப இந்த நிகழ்வ நீங்க எந்த அளவுக்கு ஒரு பிரதிபலிச்சீங்களோ அதோட தாக்கம் தான் இப்ப இந்த போட்டிருக்க வழிமுறையும் நெறிமுறைகளும். பணத்தை கட்டுறது. இதுல ஒரு விஷயம் வந்துட்டு யோசிச்சு இருக்கணும். அங்க நடந்துருச்சு ஒரு தவறு. அந்த தவறு யார் மேல நடந்திருக்கு? இனி இந்த தவறு நடக்கக்கூடாது. அதை பத்தி பேசியிருந்திருக்கோம். அது இல்லாம அதை வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு அதை வச்சு அரசியல் செய்ய முடியும்னு செஞ்சீங்களோ ஆண்டவனும் ஒருத்தர் இருக்கார். எல்லாருமே நம்புறாங்க. ஏன் இப்ப அந்த அமைச்சர் இப்ப திரும்ப வந்துட்டு அவருக்கு துணை பொதுச் செயலாளர் இது கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சீர்காழி சட்டைநாதர் கோவில்ல போய் வழிபட்டுட்டு வந்திருக்காங்க. திமுகவில் இருக்கிறவர்கள் எல்லாமே வந்துட்டு கடவுள் மறுப்பாளர்கள் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்படிப்பட்ட கடவுள் மறுப்பாளர் தான் இன்னைக்கு ஒரு ஆலயத்துல போய் வழிபட்டுட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அனைத்து வீடியோக்களும் வந்துட்டு இருக்கு. இன்னும் பலர் இருக்காங்க. ஐயப்பன் கோயில்ல வந்து லெட்டர் எழுதி கொடுத்தவர் ஒருத்தர் இருக்காரு. இந்த கோவில் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஏன் போக மாட்டேன்னா அசிங்கமான பொம்மைகள் இருக்கும் அப்படின்னு பேசியிருக்காரு. அந்த அசிங்கமான பொம்மைகள் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு எதுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க இவங்களுக்கு வந்துட்டு நீங்க ஸ்பெஷலா உள்ள கொண்டு போய் தரிசனம் காட்டணும்னு சொல்லி எழுதி கொடுக்குறீங்க. கடவுள் என்று ஒன்று இருப்பதனால்தான் சில கருமாக்களை அவர்கள் செய்வதற்கு ஏற்ப அவர்களுக்கு பாடம் புகட்டி கொண்டு இருக்கிறார்கள். நான் பேசுனதுல எந்த ஒரு விஷயமும் என் மனதிற்கு இருந்து தவறும் கிடையாது, திரித்தும் பேசவில்லை. உண்மையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் சொல்கிறேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தல்ல இந்த கட்சிக்கு ஓட்டு போடு இந்த கட்சிக்கு ஓட்டு போடாதெல்லாம் யாரையும் சொல்லல. சிந்தித்து ஓட்டு போடுங்க. இலவசம் கிடைக்குதுங்கன்னு எந்த கட்சி சொன்னாலும் உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு சுரண்டாங்கன்னு தான் அர்த்தம். ஒரு வேலைக்கு நீங்க விண்ணப்பம் செய்து அந்த வேலை வந்து நியமனம் மூலியமா இது வந்து நியமன தேர்வு தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அந்த இடத்துல லஞ்சம் இல்லாம வேலை தர்றாங்களா அப்படின்னு சோதனை பண்ணி பாருங்க. நான் வாங்குறாங்கன்னு சொல்லல, வாங்குறாங்கன்னு சொல்லி இப்ப செய்திகள் வந்துட்டு இருக்கு. சரிங்களா? படித்தவர்கள் எத்தனையோ பேர் வெளியில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுல சிலர் மட்டுமே சுயதொழில் செய்து முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். பலர் ஏண்டா படிச்சோன்னு நொந்து போயிட்டு இருக்கிறானுங்க. ஏன்னா அவன் படிச்சதுக்கு உண்டான வேலையும் கிடைக்கல, அரசு தேர்வுகளை எழுதுனா அங்கேயும் கிடைக்கல. விதி ரொம்ப வலியது. இதற்கு காலம் பதில் சொல்லுமோ இல்லையோ, மக்களாகிய உங்கள் கையில் இருக்கிறது. ஓட்டு போடுறதுக்கான ஓட்டுரிமை சரியான முறையில சரியான நபர்களுக்கு ஓட்டு போட்டீர்கள் என்றால் இந்த சமூகம் மாறுபடும், சீர்படும். நன்றி, வணக்கம்.